வணக்க நேயர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். தேசிய தலைவர் இல்லைங்க, தேசிய தலைவரும் கிடையாதுங்க, உலகத் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்தவரனுடைய பிறந்த நாளுங்க. ஜனவரி 23. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றின சில குறிப்புகள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம நாடு ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது தனி ஒரு மனிதனாக நின்று படை திரட்டி வீரர்களை, உலகெங்கும் உள்ள வீரர்களை தன்னுடைய இராணுவத்துக்குள் கொண்டு வரணும் என்னும் ஒற்றை சொல், வாருங்கள் நாட்டை மீட்போம், நம் உரிமை, நம் நாடு, நம் விடுதலை என்று ஒத்த குரல் கொடுத்து அந்த தேசிய தலைவரின் வாக்குக்கு இணங்க உலகெங்கும் இருந்த சிதறை கிடந்த நம் நாட்டு இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க, பெண்கள் உட்பட அனைவரும் அவருடைய போர் படைகள் இணைந்து போர் செய்தார்கள். அது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. ஏன்னா உலகப்போர் நடந்துகிட்ருக்கிற சமயத்தில் நம் நாட்டு வீரர்களும் ஆங்கிலேய படைகளில் இருந்தாங்க. அந்த நம்ம நாட்டு வீரர்களை தான் ஆங்கில அரசு அந்த உலகப் போர்களில் முன்னிலையில் வச்சுருந்தாங்க, போர்க்களத்தினுடைய முன் வரிசையில். அப்படி இருந்து போர் செய்கிற வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா, நம்ம ஜெர்மனி அதிபர் ஹிட்லரு அந்த படைகளால் சிறைபிடிக்கப்பட்டு ஒரு அரங்கத்தில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. ஏறத்தாழ அவங்கள கொன்றுவார். ஏன்னா அவருடைய அந்த ஹிட்லர்னுடைய நோக்கமே அப்படி தான், தனக்கு எதிரின் யாரெல்லாம் தென்படுறாங்களோ அவங்களெல்லாம் விட்டு வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம தலைவர் ஹிட்லரை நேரில் சந்தித்து, இது எந்நாட்டு உயிர்கள், எந்நாட்டு சொத்து, என்கிட்ட ஒப்படைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய இராணுவத்தில் சேர்த்து பிரிட்டிஷ் சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போர் செஞ்சு மிகப்பெரிய ஒரு உலக வரலாற்றை நாடு விடுதலை அடையணுன்னா ஒரு தனி மனிதனாக என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினவர் தாங்க நம்ம தேசிய தலைவர், உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் சுபாஷ் சந்திர போஸ். அவர் பிறந்தார் தானுங்க இன்றைக்கி. 1897 பிறந்து உலக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு விடுதலை உணர்வை ஏற்படுத்திய சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த தினம்தாங்க இன்றைக்கி ஜனவரி 23. எனவே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நம்மளுடைய போர்க்களம் யூடியூப் சேனல் அவருடைய பிறந்த நாளை வாழ்த்துகிறது. இந்த பதிவு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.